ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாளை பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்களை பார்ப்போம். மார்க்கெட் ஆனது இன்றும் நல்ல ஒரு பூலிஷ் கேண்டில்ல க்ளோஸ் கொடுத்துருக்குங்க. இதை பார்த்துட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் திரும்புது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இன்னும் திரும்பல. இது நல்ல ஒரு இம்புல்ஸ் மூவ் வந்துட்டு சின்ன ஒரு புல் பேக் ரேலி தான் வருது. திங்கக்கிழமை மார்க்கெட் பேங்கிங் ஸ்டாக் ஷார்ட் கவரிங் மூலமா ஏத்துனாங்க. செவ்வாய்க்கிழமை நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வேல்யூ பை நடந்துச்சு செவ்வாய்க்கிழமை நேற்று. இன்னைக்கு என்ன பண்ணா ஐடி ஸ்டாக் ஃபுல்லா வச்சு இன்னைக்கு நிப்டியை கொஞ்சம் ஏற்றி வச்சிருந்துருக்காங்க. ஓகே, இதை இப்ப பாத்தீங்கன்னா டெய்லியில பாத்தீங்கன்னா இம்புல்ஸ் மூவ் இம்புல்ஸ் மூவ்னா ஒவ்வொரு கேண்டிலுக்குள்ள க்ளோஸ் கீழே இருக்கு. அதான் இம்புல்ஸ் மூவ்னு சொல்லுவாங்க. நல்ல வேல்யூ மூட இருக்கு. இந்த இடத்துல இருந்து இந்த இம்புல்ஸ் மூவுடைய வேகம் கொஞ்சம் கம்மியாகி இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் திரும்புது அப்படின்னா முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் கையை கட் பண்ணணும். என்னடா இதுதான் கை இன்னைக்கு இதுவும் ஒரு கை தான். லைன் சார்ட்ல வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். லைன் சார்ட்ல வச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க, 24,258 24,300 வச்சுக்கோங்க, ஜோனா வச்சுக்கோங்க. இந்த கையை கட் பண்ணணும். பால் சார்ட்ல வச்சு பார்த்தது இது. அதான் பால் சார்ட்டை வச்சு பார்த்தோம்னா கரெக்டா சின்ன சின்ன ஒரு ஸ்விங் கையில ஸ்விங் லோலாம் கை லோலாம் இந்த பால் சார்ட்டை நல்லா தெளிவா தெரியும் கேண்டில் சிக்ஸை விட. இல்லாட்டி லைன் சார்ட்ல வச்சு பார்த்தாலும் நல்லா தெரிஞ்சிடும். உங்களுக்கு எது தோதா அதை வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த லெவலுக்கு மேல கட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோஸ் கொடுக்கணும். க்ளோஸ் கொடுத்துட்டு திரும்பவும் கீழே வரும். வந்துட்டு தான் போகும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேலி கேப் உருவாயிருக்கு. இந்த இடத்துல ஒரு பேரிஸ் ஃபேர் வேலி கேப் இருக்கு. இந்த ஃபேர் வேலி கேப்புக்கு மேல க்ளோஸ் கொடுத்துட்டு ரீட்டைலரை ஃபுல்லா ஸ்டாப் லாஸை கன் பண்ணிட்டு செல்லருடைய ஸ்டாப் லாஸை ஃபுல்லா கன் பண்ணிட்டு திரும்பவும் கீழே வந்துட்டு தான் மேலே போகும். அப்படி மேலே போனாதான் மார்க்கெட்டுக்கு நல்லதுங்க. ஆனா மார்க்கெட்டு இன்னமும் கீழே வரக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கு. இந்த 3 நாள் ஏற்றத்தை வச்சுக்கிட்டு போனாங்க. இது ஒரு கரெக்டிவ் இது கரெக்ஷன் மூவ்மெண்ட்டை தான் நான் பார்க்குறேன். இது ஒரு டவுன்ஃபாலுக்கு அப்புறம் சின்ன ஒரு கரெக்ஷன் மூவ்மெண்ட்டை தான் பார்க்க. திரும்பவும் இந்த கரெக்ஷன் எந்த லெவல் முடிய வரும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஏற்கனவே நடந்திருக்கு. இதெல்லாம் கவனமா வச்சுக்கோங்க. இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு நான் இந்த லோல இருந்து இந்த லோக்கு ஃபிபனாச்சி போடுறேன். ஃபிபனாச்சி போட்டிருக்கேன். இது ஈக்குவல் கையா இருக்கு. எப்போதுமே லிக்விடிட்டியை இந்த ரீட்டைலர் எங்க ஆர்டர் போட்டுருக்காங்களோ அந்த இடத்துல இது பண்ணுவாங்க. ஈக்குவல் கை, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட கை ஸ்விங் லோ இந்த மாதிரி இடத்துல தான் பெரும்பாலும் லிக்விடிட்டி ஸ்கிராப் நடக்கும். இப்ப அதே மாதிரி திருப்பி கீழே இந்த இடத்துல மேல இது முடிய போயிட்டு 38% போயிட்டு திரும்பவும் கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப வீக்லி டைம் ஃப்ரேம்ல போட்டுட்டோம். வீக்லி டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த வீக்லி இம்பிள்ஸ் மூவ் தான். அது நல்லா கேப்டவுன் நல்லா செல்லிங் ப்ரெஷரோட நல்ல ஒரு லாங் பாடியோட கொடுத்துருக்கு. இந்த கடைசி கேண்டிலுடைய 50%க்கு மேல க்ளோஸ் கொடுக்கணும். க்ளோஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் இந்த கேண்டிலுடைய இந்த போன வாரத்துடைய ப்ரீவியஸ் கேண்டிலுடைய கை கைக்கு மேல க்ளோஸ் நல்லா ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேல போகும். எந்த லெவல் முடியும் இந்த லெவல் முடிய போயிட்டு திரும்பவும் கீழே தான் வரும். இந்த லெவல் முடிய போகும். ப்ரீவியஸ் ஸ்விங் கை முடிய இந்த லெவல் முடிய போயிட்டு திரும்பவும் கீழே வரலாம். ஓகேங்களா? ஸ்மார்ட் மணிக்காரங்க இப்படிதான் பண்ணுவாங்க. மார்க்கெட் இன்னும் அப் ட்ரெண்டுக்கு மாறல. ஓகே, இப்ப டே டைம் பிரகாரம் மாத்திட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபிபனாச்சியை போட்டு பார்த்துட்டோம். இந்த லெவல் முடிய போகலாம். இந்த ஸ்விங் கை முடிய போகலாம். போயிட்டு இந்த கை போகலாம். இதுக்கு மேல போயிட்டு சின்ன ஒரு பூலிஷ் கொடுத்துட்டு ஸ்டாப் லாக் இங்குள்ள செல்லெல்லாம் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. ஸ்டாப் லாஸை கன் பண்ணிட்டு திருப்பி கீழே வர வாய்ப்பு இருக்கு. வந்துட்டு இந்த இடத்த போயிட்டு திரும்பவும் வரும்போது டீப் கரெக்ஷன் வரப்போதா இல்ல ஸ்டாப் லாஸ் கன் பண்ணிட்டு போக போதா, 88 முடிய வரப்போதா இல்ல 100 முடிய வரப்போதா அப்படிங்கிறது தெரியல. இல்ல 61% கிட்ட வந்துட்டு மேல போக போதான்னு தெரியல. இந்த லெவல் முடிய போயிட்டு திரும்பவும் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் போகும். அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ
இந்த பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இந்த கேண்டிலுடைய இதுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க. இந்த கேண்டில கையை கட் பண்ணி மேல போக முடியாம திருப்பி கீழே வந்துட்டு பாக்ஸ் போட்டு அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு நல்ல bullish கேண்டில். இந்த கேண்டில் பாருங்க. அன்னைக்கு வந்து இன்னொரு வீடியோல இந்த கேண்டில போட்டிருக்கேன். ஏதோ ஒரு லாங் கேண்டில் bullish கேண்டில பார்க்கிறோம். அந்த கேண்டில கட் பண்ணணும். கட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா மேல போகும். இப்ப பாருங்க, இன்னமும் நாளைக்கு இதுக்கு மேல க்ளோஸ் கொடுக்கணும். 23,900க்கு மேல க்ளோஸ் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் கையை கட் பண்ணி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து அதுக்கப்புறம் உள்ள வரும். இதே நம்ம பிளேஸ் ஆக்ஷன் படி பார்த்தோம்னா இந்த கையை கட் பண்ணி இன்சைடு கட் பண்ணிட்டோன்னே நம்ம வந்து ஆர்டர் போட ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? ஆர்டர் போட்டு கொஞ்சம் வாங்க ஆரம்பிப்போம். ஆனா இப்ப அப்படி இல்லை. போயிட்டு திருப்பி வந்துட்டு தான் மேல போக வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதை டெக்னிக்கலா பார்த்துட்டோம். இப்ப வந்து முக்கியமான பங்குச்சந்தைக்கு தேவையான நியூஸ்களை பார்ப்போம். இன்றைய மார்க்கெட்டை ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐடி செக்டாருடைய ஏற்றம் தாங்க. நிப்டி வந்து 23,777 புள்ளிகளுக்கு முடிவடைந்து புல்லிஷ் தோற்றத்தை கொடுத்தாலும் சில பல பலவீனங்கள் உள்ளன. உள்ளுக்குள்ள பலவிதமான பலவீனங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. அதை பார்த்துக்கோங்க. இது வந்து காலையிலே அடிப்படையாக கூட இருக்கலாம். நிப்டி தொடர்ந்து 3 நாட்கள் உயர்ந்துள்ளது. செகண்ட் டே கை என்ற நிலையை உடைத்து தொழில்நுட்ப ரீதியாக சந்தை மேலே செல்ல முயற்சிக்கிறது போல காட்டுகிறது. ஆனால் அது உறுதி கிடையாது. திரும்பவும் இந்த லெவல் முடிய வரலாம். இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேலி கேப் வந்துருக்கு. இந்த ஃபேர் வேலி கேப்பை ஒட்டி இங்கே வந்துட்டு கூட போகலாம். சின்ன கரெக்ஷன் நாளைக்கு வந்துட்டு கூட போகலாம். எஃப்ஐ வந்து தொடர்ந்து செல்லிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கு சந்தையானது உயர்ந்த போதிலும் கிட்டத்தட்ட வந்து 2,700 கோடி, கிட்டத்தட்ட 2,700 கோடி கிட்ட வச்சிருக்காங்க. 2,714 கோடி கிட்ட மதிப்பிலான பங்குகளை விட்டுருக்காங்க. இது வந்து ஒரு ஃபேக் ரெக்கவரியா தான் பார்க்கப்படுகிறது. செக்டார் வகையாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஐடி மற்றும் ஆட்டோ துறைகள் என்று சந்தையை வந்து தாங்கி பிடித்தன. மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப்பும் பல வார சரிவுகளுக்கு பின்பு இன்று கிட்டத்தட்ட வந்து 1.7% சும்மா மிட் கேப்பும் ஸ்மால் கேப் வந்து 1.9% வரை உயர்ந்ததுங்க. இது முதலீட்டாளருக்கு சற்று நிம்மதியை கொடுத்திருந்தாலும் ஆனால் பையிங் கெப்பாசிட்டியில் ஒன்றும் வரல. அப்போ மத்திய அரசு அமைச்சரவை வந்து 2,555 கோடி மதிப்பிலான சிறு நீர் மின் சக்தி மேம்பாட்டு திட்டத்திற்கு அதை ஸ்மால் கைட்ரோ பவருக்கு ஒப்புதல் அளித்திருக்காங்க. இதன் மூலம் அடுத்த 5 ஆண்டுகள்ல நீர் மின் சக்தி துறையில் 15,000 கோடி முதலீடு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கவனிக்கக்கூடிய பங்குகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே 2,86,000 கோடி ரோடு இன்ஃப்ராக்கு கொடுத்திருந்தாங்க. இப்ப வந்து கைட்ரோ பவர் ஸ்கீமுக்கு மக்களவை வந்து ஒப்புதல் பண்ணியிருக்காங்க. என்ஹெச்பிசி கம்பெனியை பார்க்கலாம். 80 ரூபாய் என்ற தடை கிட்டத்தட்ட 1 வருஷமா இருக்கு. அதை உடச்சுச்சா நல்ல தொண்டுగా அப்படியே வேலை வாய்ப்பு இருக்கு. ஆனா எஃப்ஐ வந்து பாத்தீங்கன்னா இந்த பங்குகளை தொடர்ந்து முதலீடு அதிகரித்துக்கிட்டே வராங்க என்ஹெச்பிசியில. அதை குறிப்பிடத்தக்கது. வித்துக்கிட்டு இருக்கும் போதுமே ஒரு சில பங்குகளை அவங்க வாங்கிக்கிட்டு வராங்க. இப்படித்தான் அவங்க பண்றாங்க. அதுக்கடுத்து எஸ்ஜேயுவிஎன் வந்து இது பியூசி கம்பெனி தான். சொல்லுறதுல பிஎஸ்யூ கம்பெனி கவர்மெண்ட் செக்டார். 70 ரூபாய் என்ற விலை வர்த்தமாகுது. இந்த பங்கு நீண்ட கால அடிப்படை நல்ல லாபம் தரலாம். நல்ல லாபமும் தர மாட்டாம நல்ல டிவிடனும் கொடுக்குங்க. 2 கம்பெனியுமே நல்ல டிவிடன் கொடுக்கக்கூடிய கம்பெனி, பார்த்துக்கோங்க. குளோபல் ரிஸ்க் இந்திய சந்தைக்கு வெளியே நடக்கும் சில விஷயங்களை கவலை அளிக்கின்றன. அமெரிக்காவுடைய பணவீக்கம் பிபிஐ டேட்டா வந்து 3.4% உயர்ந்துள்ளதுங்க. இது இன்று இரவு நடக்க இருக்கும் அமெரிக்காவுடைய பெட் வங்கியின் வட்டி விகித முடிவுகளை எதிரொலிக்கும். வட்டி குறையவில்லை என்றால் நாளை இந்திய சந்தையில் சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கச்சா எண்ணெய் வந்து குருட் ஆயில் வந்து போர் போட்டதுனால ஒரே நாள்ல 5% உயர்ந்திருக்குங்க. நேற்று 103 ரூபாய் இருந்துச்சு. இன்னைக்கு மதியத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 109 ரூபாய் எட்டி உள்ளதுங்க. இது இந்தியாவின் இறக்குமதி செலவை அதிகரிக்கிறது. ரூபாயின் மதிப்பை மேலும் வீழ்ச்சி அடைய செய்யும். கவனமா பார்த்துக்கணும். அதே போல இந்திய ரூபாய் வீழ்ச்சி டாலருக்கு நிகராக 93 ரூபாய் 0.9 என்ற வரலாற்று சரிவை சந்தித்து உள்ளதுங்க. இது வெளிநாட்டு முதலீட்டாளர்களை
இந்திய சந்தையை விட்டு வெளியே போக தான் தூண்டும். இந்த டாலருக்கு எதிராக இந்தியாவில் பயன்படும் வீழ்ச்சியானது வெளிநாட்டு முதலீடுகள் உள்ள வருவதற்கு யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவர்கள் இருக்கவங்க வெளியில தான் போவாங்க. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு உபேபன் கம்பெனில கிட்டத்தட்ட 20% அவரோட சப்சிடி கம்பெனிலால முதலீடு பண்ணியிருக்காங்க. இதனால் அர்பன் கம்பெனில முதலீடு பண்ணியிருக்காங்க. இதனால் 20% உயர்ந்திருக்குங்க. இது ஒரு தற்காலிக வேகமா என்ன நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போது நடக்கக்கூடிய போர், பணவீக்க சூழல் எல்லாமே ஒரு தற்காலிகம் தாங்க. 2008ல 60% சரிந்த சந்தை 7 ஆண்டுகளே மீண்டு வந்தது. எனவே பேஷண்டா இருக்கணும். பொறுமைதான் இப்போதைக்கு மிகப்பெரிய ஆயுதம். அவசரப்பட்டு லம்சமா முதலீடு செய்யாமல் தரமான பங்குகளை சிறிது சிறிதாக முதலீடு செய்யுங்கள். அது நமக்கு நல்லதுங்க. இந்த 3 நாள் ஏத்தம் வந்து ஒரு பல மாதமான சிக்கலை கொடுத்துருக்கு. பார்த்துக்குங்க. அதே போல ஆக்சிஸ் பேங்க் தனது துணை நிறுவனத்தில் 1500 கோடி முதலீடு செய்துள்ளது. இது வங்கித்துறைக்கு ஒரு நேர்மறையான செய்தி. ஸ்டேட் பேங்க் மியூச்சுவல் ஃபண்டு அர்பன் கம்பெனில முதலீடு பண்ணியிருக்காங்க. அதனால 20% விழுந்துட்டு சொல்ல கற்றுக்கணும். அதே போல இந்த நேரத்துல போய் ஜேபி அசோசியேஷன் கம்பெனியை வந்து எல்லாருமே விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட வந்து 300 இருந்து பயங்கரமா சரிஞ்சு இப்ப டீலிஸ்டில் இருக்குங்க. இதுல முதலீடு செய்வது மிகவும் ஆபத்தானது. ஏற்கனவே முதலீடு பண்ணவங்க விற்கிறதுக்காக உங்களுக்கு பண்ணுவாங்க. அதானி குரூப் வாங்க போறாங்க, ரிலையன்ஸ் குரூப் வாங்க போறாங்கன்னு சொல்லி ஒரு ரூமரை உருவாக்குவாங்க. அதெல்லாம் உண்மையான இதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க முதலீடு பண்ணுவது நல்லது. நல்ல அட்வைஸிட கேட்டுட்டு பண்ணுங்க. இன்னைக்கு எஃப்எம்சி மீட்டிங் இருக்கு, பார்த்துட்டு பண்ணுங்க. பங்குச்சந்தை இப்போதைக்கு சூழ்நிலை வந்து சிறுக சிறுக முதலீடு பண்ணக்கூடிய கட்டத்துல இருக்குங்க. வாழ்க வளத்துடன்.